அனைவருக்கும் வணக்கம். மிக பிரசித்தி பெற்ற திருநாள் என்ன அப்படின்னா இன்னைக்கு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி. இல்ல வந்துருச்சு. இந்த சித்ரா பௌர்ணமிக்கே உரிதான சத்யநாராயணர் பூஜை. வருடம் முழுக்க சத்யநாராயணர் பூஜை பண்ணலாம் அப்படின்னா கூட இன்னைக்கு பண்ணக்கூடிய சிறப்பு மிக்க பூஜை, சிறப்பு மிக்க திருநாள். இன்னைக்கு எதுக்காக இந்த சத்யநாராயணர் பூஜையை பண்றோம்? எல்லா கோவில்லையுமே மிக உற்சவ திருவிழாவா இன்னும் சொல்லணும் அப்படின்னா மதுரையில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய திருநாள் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, நிலா காலங்களை விழா காலங்களாக கொண்ட தமிழர்கள் அப்படின்னு நமக்கும் ஒரு பேர் உண்டு. ஏன் அப்படின்னா சூரியன் மறைவதும் சந்திரன் உதிப்பதும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த திருநாள் தான் பௌர்ணமி திருநாள். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நேர்மறை ஆற்றலையும் அள்ளி கொடுக்கக்கூடிய திருநாள் அப்படின்னு சொல்றோம். அதனால்தான் எல்லா கோவில்கள்லையும் திருவிழாக்கள் நடத்தப்படுது. சரி, இப்ப சத்யநாராயணர் பூஜை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சத்யநாராயணர் பூஜை பண்றதுக்கு அப்படி பண்ணலாமா, இப்படி